ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் ஆசான்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த கருத்துக்களும் என்ற தலைப்பில் காணொலிகளாக தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அதில் இன்று பாடல் எண் 89 லக்கணத்திற்கு 6 8ஆம் இடத்தில் சந்திரன் நிற்க அதன் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. வாருங்கள் நண்பர்களே. பாடல் எண் 89. மாமதியும் 6இல் நிற்க மைந்தனுக்கு ஜலபயம் ரோகம் உண்டு அன்றும் மன்னர் பகை யூரில் மேலாது மாநிலத்தில் சஞ்சாரன் தாயே அதுகேள் மாமதியும் 8இல் நிற்க மைந்தன் உயர் வித்தையுள்ளோன் சீலன் அன்றும் மலக்கழிச்சல் நீர் பயம் உட்ட சயரோகன் குறை விதியோன் என்று கூறி இந்த பாடலை முடித்துள்ளார். மகள் தாயிடம் சொல்லுகிறாள், தாயே, 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு நீர்நிலையில் ஆபத்தும் உண்டு, வியாதிஸ்தன், மேலும் அரசர்களுடன் தீரா பகை இருக்கும், உலகில் அங்குமிங்கும் அலைந்து திரிபவனாயிருப்பான் என்று மகள் கூறுகிறாள். அத்தோடு தாயும், மகளே, சந்திரன் 8ஆம் ஸ்தானத்தில் நின்றிருந்தால் ஜாதகன் உயர்வான கல்வி பெற்றிருப்பான், நற்பண்பாளன், மேலும் வயிற்றுப்போக்கும் நீர்நிலைகளில் ஆபத்தும் அடிக்கடி ஏற்படும், செயரோகம் வர வாய்ப்புண்டு, குறைவான ஆயுள் பலம் கொண்டவன் என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் சொல்லியுள்ள நிறைய தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் இவர் நீண்ட நாள் நோய்க்குட்பட்டு இருப்பதை காண முடிகிறது. தாய் பகையாகிறார். அதே சமயத்தில் தாய் வயதில் உள்ள அனைத்து பெண்களுமே இவர்களுக்கு கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக அமைகிறார்கள். அதே சமயத்தில் நீண்ட நாள் எதிர்ப்பு தன்மையும் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் உறவுகளை அடிக்கடி கசப்பான வார்த்தைகளை சொல்லி சங்கடப்படுத்தும் குணாதிசயம் இவர்களிடம் இயல்பாகவே இருப்பதை காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 90. 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க நடைபெறும் பலன்கள் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. கணமதியும் 7இல் நிற்க கணவானாம் தாட்சண்யன் போகி அன்றும் காதலியால் லாபமுள்ளோன் கற்புடையான் சஞ்சாரன் தாயே அதுகேள் அலைகடலில் வாசம் செய்யும் அருளால் சீமானாய் வாழ்வான் அன்றும் அகமுடையோன் நிலை சமயம் ஆராய்ந்து குறி செப்புவாய் மகளே என்று பாடல் முடித்துள்ளார். மகள் தாயிடம் சொல்லுகிறார், தாயே, சந்திரன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க ஜாதகன் அந்தஸ்து மிக்கவன், கருணையுள்ளம் கொண்டவன், இன்பங்கள் பலவற்றை அனுபவிப்பவன், மேலும் மனைவியால் வரவு உண்டு, ஒழுக்கமுடையவன், அங்குமிங்கும் இயங்கிக் கொண்டிருப்பான். மேலும் தாய் மகளை பார்த்து சொல்கிறார், பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமாலின் திருவருளால் இந்த ஜாதகன் செல்வ சீமானாய் வாழ்வான், இப்பலன்களை 7குடையவன் நிலை என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து பின்புதான் நிச்சயப்படுத்தி கூற வேண்டும் என்று கருத்துக்களை வலியுறுத்தியுள்ளார். பொதுவாகவே 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது, சந்திரன் என்பது வளர்புறைக்கும் தேய்புறைக்கும் உட்பட்ட கிரகம் என்பதால் மாதத்தில் 15 நாள் சங்கடமும் 15 நாள் சந்தோஷமும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்க பிறந்த ஆண்களுக்கு வாழ்க்கை துணை புரிந்து கொள்ளும் அளவோடு வாழ்க்கை துணை வருவதில்லை. வாழ்க்கையில் பலமான ஏற்ற இறக்கங்களை தருகிறது என்பதை மறுக்க இயலாது. அதே சமயத்தில் ஒரு வகையில் பார்த்தால் இந்த பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியுள்ளாரே, இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஜாதகனுக்கு நெடுந்தூர பயணத்தையும் அலைச்சலையும் தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் தன்னுடைய 13 வயது முதலாயே தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள், அதாவது போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி இறக்கும் நாள் வரையிலும் அதை தொடர்கிறார்கள். அதனால் குடும்பத்தில் பெரிய பெரிய சங்கடங்களையும் சலிப்புகளையும் தருவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி குடும்பத்தை சங்கடத்தில் ஆழ்த்தி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும்
பாடல் எண் 91. 9, 10 சந்திரன் நிற்க பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பால்மதியும் நவமேற பாக்கியவான் தெய்வ பக்தன் காமி அன்றும் பரதார மோகமுள்ளோன் புத்திர பாக்கிய மெத்த உண்டாம் தாயே அதுகில் பால்மதியும் 10 நிற்க பலவான் தன லாபமுள்ளோன் பாக்கியன் அன்றும் பல தீர்த்தம் ஆடச் செல்வம் பதியறிந்து உரைத்திடுவாய் மகளே என்று கூறியுள்ளார். மகள் தாயை பார்த்து கூறுகிறாள், மகளே, சந்திரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் நற்பேறுகள் பலவற்றை பெற்றிருப்பான். பக்திமான், சிற்றின்ப உணர்வு மிகுதியும் உடையவன். மேலும் பிறன் மனைவி மீது பற்று கொள்கிறான். பிள்ளை பேறு அதிகம் உண்டு என்று மகள் கூறி முடிக்கிறாள். அதற்கு தாயும் கூறுகிறாள், மகளே, சந்திரன் 10ஆம் ஸ்தானத்தில் நின்றிருந்தால் ஜாதகன் உடல் வலிமை கொண்டவனாயிருப்பான். பொருள் வரவு மிகுதியும் உள்ளவன். நற்பேறுகள் பலவற்றை பெற்றிருப்பான். மேலும் அநேக தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருபவன். சந்திரன் என்ற ஸ்தானத்தில் பல பலவீனங்களை சீர்தூக்கி பார்த்து இப்பலன்களை உரைப்பாயாக என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடலில் சொல்லியுள்ள தகவல்கள் நிறைய தகவல்கள் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. சிற்றின்ப ஈடுபாடு அதிக புனித ஸ்தலங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறான் என்பதும், கங்கா ஸ்நானம் செய்கிறான் என்பதும், புனித நதிகளில் அல்லது புனித இடங்களில் நீராடி மிகப்பெரிய சந்தோஷத்தையும் திருப்தியையும் பொருளாதார வளர்ச்சியும் பெறுகிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் சபலமும் இருக்கிறது. இந்த 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு தாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தந்தை தவறான பழக்க வழக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க என்பது சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இவர்கள் திரவம் வடிவில் உள்ள அனைத்து பொருள்களும் வியாபாரம் இவங்களுக்கு சீரும் சிறப்புமாக வருகிறது. இன்று நடைமுறையில் உள்ள பால் வியாபாரங்கள், பண்ணை வியாபாரங்கள், கால்நடைகள் சம்பந்தப்பட்டது, உணவு விடுதிகளில் தலை சிறந்த லாபத்தையும் கௌரவத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார்கள். இப்படி 10இல் சந்திரன் அமர்ந்த நிறைய ஜாதகர்களை நான் பார்த்த உடனே கேட்பதுண்டு. திரவம் சம்பந்தப்பட்ட பொருள்கள் அல்லது பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் அப்படின்னு தரமான அனுபவத்தில் நல்ல லாபம் வரும் தொழிலாக இருக்கிறதா என்று கேட்டு எந்த ஒரு ஜாதகரும் இல்லை என்று மறுத்ததாக ஞாபகமில்லை. ஆக அதுவும் சுக்கிரன் வீடாக அமரும் பட்சத்தில் அவர்கள் விவசாயம், கால்நடைகள் சம்பந்தப்பட்டது சீரும் சிறப்புமாக செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, பாடல் எண் 92. 11, 12 சந்திரன் நிற்க பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. மதியன் 11 ஏற மாதர் வழி ஜனங்களாலே லாபம் அன்றும் மாந்திரீகன் போகி சூரன் மைந்தனுக்கு தீர்க்காயுள் தாயே அதுகேல் மதி வியம் ஏறி நிற்க மாதராலே பொருளழியும் நஷ்டம் கூறும் மதிபிடமும் இருப்பிடமும் மைந்தனுக்கு கூர்ந்து சொல்லும் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். பொதுவாகவே இந்த 11ஆம் இடம் என்பது சந்திரனுக்கு சிறந்த யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மற்றும் மகள் தாயை பார்த்து சொல்லுகிறாள், சந்திரன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு பெண்கள் மூலமாக அல்லது மனைவி வழியில் பொருள் வரவு உண்டாகும். மேலும் அவன் மாந்திரீகம் மற்றும் மறைமுக கலைகளை கற்றிருப்பான். அது அநேக இன்ப அனுபவங்களை பெற்றிருப்பான். அஞ்சாதவன், ஆயுள் பலம் அதிகம் உடையவன். இவ்வாறு மகள் சொல்லுகிறாள். அதற்கு அடுத்து தாயும் சொல்லுகிறாள், மகளே, சந்திரன் 12ஆம் ஸ்தானத்தில் வீற்றிருந்தால் ஜாதகன் பெண்களால் பொருளை இழக்க நேரிடும், நஷ்டங்களையும் அடைகிறான். சந்திரன் பலம் பலவீனம் அறிந்து சீர்தூக்கி பார்த்து பலன்களை உறுதிப்படுத்தி கூறுவாயாக என்று கூறியுள்ளார். பொதுவாகவே 12ஆம் இடத்தில் சந்திரன் அமர்வது என்பது நடைமுறையில் சிறப்பாக இல்லை. பெண்களால் சங்கடமும் பிரச்சனைகளும், அதே சமயத்தில் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களில் ஆபத்தை சந்திப்பவர்களாகவும், உணவு விடுதி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் பலமான நஷ்டத்தை சந்திப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இவர்கள் 12ஆம் இடத்தில் ஒரு ஜாதகனுக்கு சந்திரன் அமைய பெற்றிருப்பது என்பது நடைமுறையிலும் சிறப்பாக இல்லை. அதே சமயத்தில் இவர் காண்பதும் இந்த பாடலில் சொல்லியுள்ளதும்
நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது என்பது சற்று ஏற்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. அடுத்து 2ஆம் இடத்தில் செவ்வாய் நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 93. பௌமன் 2இல் நின்றாலும் பாலனுக்கு பூமி பொருள் நஷ்டம் அன்றும் பாரியாளை பகை செய்வான் சத்தியம் செய்வான் நேத்திர ரோகன் தாயே. அதுகள் பௌமனும் ஆட்சியாகி பாலனுக்கு அமைய நன்று நன்று கூறும் பரிபொருளும் பூமி லாபம் பாரியாளும் யோகம் என்றே மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் சொல்லுகிறார், தாயே, செவ்வாய் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு நிறைய நிலமும் செல்வமும் நஷ்டமாகும். மேலும் மனைவியோடு பகை கொள்வான், அடிக்கடி சத்தியம் செய்து சூளுரைப்பான், கண் வியாதிக்காரன் என்று மகள் கூறியுள்ளார். அதற்கு தாயும் சொல்லுகிறாள், மகளே, 2ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருந்தால் ஜாதகனுக்கு நன்மையே கிட்டும், செல்வமும் நிலமும் லாபமாக கிட்டும், மனைவியாலும் அதிர்ஷ்டம் உண்டு என்று கூறியுள்ளார். இது ஒரு ஜாதகத்தில் லக்கினத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறது, 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்களினுடைய தொடர்போ அல்லது பார்வையோ அல்லது சேர்க்கையோ பெற்றிருப்பின் பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தருகிறது என்பது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தோ அல்லது உச்சம் பெற்றிருந்தோ அந்த வீட்டுக்கு உரியவர்களுடைய தொடர்பு பெறும் பட்சத்தில் நல்ல யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது. அன்றியும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்ற பலன் சார்ந்த தகவலை என் அடுத்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 94. பௌமன் 3இல் நின்ற விதி பாலன் வேத ஆசாரன் யோகி அன்றும் சீலன் சகோதர பீடை தீர படு காயமுள்ளோன் தாயே. அதுகள் கௌதமர் நூல் பிசகாது காளையவன் மலை புகுவான் ஞானி அன்றும் காரியங்கள் மெத்த செய்வான் கணமையிலே நீ உரைப்பாய் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். இந்த பாடல் படி லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் ஜாதகன் வேத விதிகளை கடைபிடிப்பவனாக இருக்கிறான், சிந்தனை திறன் மிக்கவன், நற்பண்பாளன், இளைய சகோதரர்களுக்கு துன்பம் உண்டு, அஞ்சா நெஞ்சன், காயம்பட்ட வடுவை உடலில் கொண்டிருப்பான். இது மகளின் கூற்று. அடுத்து தாயின் கூற்று. மயில் போன்ற சாயலையுடைய மகளே, கௌதம முனி தம் நூலில் எடுத்து உரைத்தபடி ஜாதகன் மலை பிரதேசத்தில் வாசம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவன், மெய் அறிவு உடையவனாயிருப்பான், மேலும் அநேக செயல்களை செய்து சாதிப்பான் என்று எடுத்துரைப்பாயாக என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் சொல்லப்பட்ட தகவல்கள் நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போகிறது. லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி நின்ற நிலை ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் தைரிய வீரியம் உள்ளவனாகவும் நல்ல குழந்தைகள் பிறக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் செல்வம், செல்வாக்கு, வண்டி, வாகனம், போக்குவரத்து, நில புலன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே திருப்திகரமாக அமைகிறது. இருந்தபோதிலும் 50 வயதை கடக்கும் பொழுது இவர்கள் செவ்வாய் லக்கினத்துக்கு 3ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் அல்லது தவறான நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு இரத்தம் சார்ந்த விஷயம் இவர்களுக்கு பாதகமாக அமைந்து விடுகிறது. இதில் 3இல் செவ்வாய் அமர்ந்து குரு சூரியனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு புற்றுநோய் வருவதையும் ஓரிரு ஜாதகங்களில் கண்ணில் தென்பட்டிருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.